அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த பதிவில் பெண்டுலம் டவுசிங் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு பொருளுக்கு பேர் தான் பெண்டுலம். அதாவது கீழே ஒரு ஊசல் குண்டு, மேலே ஒரு கயிறு அல்லது சங்கிலி இருக்கும். இந்த சங்கிலியினுடைய மேல் முனையை நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த பெண்டுலத்தை தொங்க விடுறப்போ அந்த பெண்டுலம் மெதுவாக அசைஞ்சு ஆடும். அது எப்படிங்க சும்மாவே ஒரு பொருள் ஆடும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்த அப்புறம் பிரபஞ்ச சக்தி உங்கள் கை மூலிமா, அதாவது உங்கள் உடல் மூலிமா ஈர்க்கப்பட்டு கை மூலிமா அந்த பெண்டுலத்துக்குள்ளே போய் அந்த பெண்டுலத்தை அசைச்சு செயல்படுத்தும். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல்வேறு விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்க முடியும். நமக்கு தெரியாத புரியாத பல விஷயங்களை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை செய்யலாமா வேணாமா, ஒரு பொருளை அல்லது ஒரு இடத்த வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்கலாமா வேணாமா, இந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கு நம்ம பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வகையில், நம்மளுடைய அறிவுக்கு எட்டின வகையில் யோசித்து நம்ம அதை செய்வோம். ஆனால் இதற்கும் அப்பாற்பட்டு அதில் இருக்கிற சூட்சுமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பெண்டுல பயிற்சி உதவுது. இந்த பெண்டுலம் டவுசிங் அப்படிங்கிறது வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சிகளில் கூட பயன்படுத்துகிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிலர் புதைந்து போன பழங்கால பொருட்களையோ மற்ற விஷயங்களையோ கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இந்த டவுசிங்கை பயன்படுத்துகிறாங்க. நம்ம ரொம்பவுமே சகஜமாக நம்ம ஊரில் இதை எதில் பார்க்குறோம் அப்படின்னா, கிணறு தோண்டுறதுக்கு, போர் போடுறதுக்கு, தண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறத பார்த்துருப்போம். ஒரு சிலர் இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் வித்தியாசமாக சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கழுத்தில் அணிஞ்சிருக்கிற சங்கிலியவே கழட்டி அப்படியே பெண்டுலம் மாதிரி பயன்படுத்தி எங்கே தண்ணி இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, நல்ல தண்ணியாக உப்பு தண்ணியாக, இதெல்லாம் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்படி பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னா, அது இந்த பெண்டுலம் மூலிமா நம்ம கேட்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு துல்லியமான சரியான பதிலை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு விஷயம் சார்ந்து நம்மக்கிட்ட ஆம் இல்லை அப்படிங்கிற பதில் வேணும்னா அதற்கு இதை பயன்படுத்தலாம். ஒன்று இருக்குது இல்லை, உண்டு இல்லை, அதற்கு இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தலாம். ஏதாவது ஒன்று நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, முடியுமா முடியாதா, ஒன்று சரியா அல்லது தவறா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப சாதாரணமாக இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தி சரியான முடிவை நம்ம எடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று தேர்வு செய்யணும். ஒரு 5-6 இருக்குது. அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ அதில் 4-5 எதை தேர்வு செய்கிறது, அதுக்கும் இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தலாம். இதற்கான பயிற்சிகளையும் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். வெறுமனே எதுக்கு பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு விட போகிறதில்ல. அதற்கான முழு பயிற்சியும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரே வீடியோவாக இருக்காது, 2 வீடியோவாக நான் போடுறதா இருக்கேன். ஒரே வீடியோ பெரிய வீடியோவாக இருந்தால் நிறைய பேர் பார்க்குறதில்ல, ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதனால் சின்ன வீடியோவாக 2 வீடியோவாக போடுறேன். 2யுமே நீங்கள் பார்த்து முழு பயிற்சியும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஒரு நிகழ்வு உண்மையா பொய்யா? சில சமயங்களில் ஒரு நோயாளி எத்தனை நாளில் குணமாகுவார், எவ்வளவு நாள் குணமடைகிறதுக்கு ஆகும், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். எந்த மருத்துவத்தை செய்துக்கலாம், எந்த வீட்டை வாங்கலாம், எந்த வாகனத்தை வாங்கலாம், எந்த தொழில் அல்லது எந்த வியாபாரம் செய்யலாம், எதை படிக்கலாம், மேற்படிப்போ அடுத்தடுத்த படிப்புகளோ எதை படிக்கலாம், எந்த வேலையில் சேரலாம், இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கு சரியான தெளிவான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பெண்டுல பயிற்சி பயன்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தி பல அற்புதங்கள் நம்மளால் செய்ய முடியும். அது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து சொல்லிட்டு வருவேன். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளவு அற்புதங்களையும் நமக்கு செய்து தரக்கூடிய அருமையான இந்த பெண்டுல பயிற்சியை இப்போ நீங்கள் உட்காந்த இடத்துலையே கற்றுக்க போகிறீங்க. அடிப்படை பயிற்சியை முதல்ல பார்க்கலாம், அதுக்கு அடுத்தது விரிவான பயிற்சிகளையும் பார்க்கலாம். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். பெண்டுல பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெண்டுலத்தை இப்படி தொங்க விட்டுக்கிட்டு அசையாமல் நிற்கிற அளவுக்கு கொண்டு வரத்துக்கு முதல்ல முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் ஒரு கூட்டல் குறி மாதிரி போட்டுக்குங்க.
இந்த மாதிரி போட்டுட்டு ஓரத்தில் அம்புக்குறி போட்டாலும் போடலாம், போடலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு கூட்டல் குறி போட்டு அதை வச்சுக்குங்க. அதை நல்லா சமதளமான இடத்துல வச்சுக்குங்க. இந்த காகிதத்துக்கு நடுவில், அதாவது அந்த கூட்டல் குறி மையப்பகுதியில் வர்ற மாதிரி பெண்டுலத்தை பிடிங்க. இந்த மாதிரி பெண்டுலத்தை நீங்கள் பிடிக்கிறப்போ முதல்ல அந்த கீழே அந்த கூட்டல் குறி நடுவில் அப்படி தொட்டு பெண்டுலத்தை கொஞ்சம் அசையாமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மெதுவாக கொஞ்சம் தூக்கி பிடிச்சி மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த பெண்டுலத்தை நினச்சி மனசுக்குள்ளே அந்த பெண்டுலத்துக்கு ஒரு கட்டளை அல்லது ஒரு வேண்டுகோள் மாதிரி முன்னும் பின்னும் அசைய சொல்லி மனசுக்குள்ளே நினைக்க நினைக்க மெதுவாக அது அசைய ஆரம்பிக்கும். மெல்ல 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 அது முன்பின் இப்போ பாருங்கள், நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி அது அசைய ஆரம்பிக்கும். இது ஒரே நாளில் நடக்கணும்னு எதிர்பார்க்க வேணாம். மெதுவாக இது நடக்கும். மெல்ல மெல்ல உங்களுக்கு பயிற்சி கைகூடும். ஒரு பயிற்சி முழுமையாக கை கூடாமல் அடுத்த பயிற்சிக்கு போகாதீங்க. ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் நீங்கள் ஒரு பயிற்சியை முழுமையாக செய்து திருப்திகரமாக செய்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சிக்கு போங்க. தாண்டி வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி பயிற்சிகளையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எதிர்பார்க்குற முன்னேற்றம் சிறப்பாக இருக்காது, வரக்கூடிய பதில்களும் சிறப்பாக இருக்காது. இப்போ முன்பின் ஆடுறது, அதுக்கப்புறம் அந்த பெண்டுலத்தை நிற்க சொல்லி மனசில் கட்டளை இடுங்க. மெதுவாக அது நிற்க ஆரம்பிச்சிடும். முழுமையாக நின்ன அப்புறம் இடது பக்கம் வலது பக்கமாக அசைய சொல்லி மனதுக்குள்ளே கட்டளை அல்லது வேண்டுகோள் வைங்க. மெல்ல மெல்ல இடது பக்கம் வலது பக்கம் அசைய ஆரம்பிக்கும். பெண்டுலம் ரொம்ப வேகமாக அசையணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆரம்பத்தில் மெதுவாக தான் அசையும். ரொம்ப வேகமாக அசைகிறது கட்டாயம் இல்லை, அவசியமும் இல்லை. அசைஞ்சால் போதும். மெதுவாக அசைஞ்சாலே அது தேவையான ஒரு பதிலை கொடுத்துரும். அதனால் ரொம்ப வேகமாக அசையணும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் பயிற்சி செய்ய வேணாம். இது தாங்க அடிப்படை பயிற்சி, முதல் பயிற்சி. இதை நல்லா பழகிக்கிட்டு இதுக்கு 1 வாரம் 2 வாரம் கூட எடுத்துக்கங்க. நீங்கள் பயிற்சியை ஆரம்பித்த ஒரே நாளில் கூட இது உங்களுக்கு கைகூடிடலாம். இருந்தாலும் 1 வாரம் 2 வாரம் இந்த பயிற்சியவே திரும்ப செய்யுங்க. ரொம்ப சாதாரணமாக சுலபமாக இது செய்கிற அளவுக்கு நீங்கள் வர்ற மாதிரி தொடர்ந்து இதை 1 வாரம் 2 வாரம் பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சிக்கு போகலாம். பெண்டுல பயிற்சியை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பெண்டுலத்தை உங்கள் 2 உள்ளங்கையும் படுற மாதிரி வச்சு பிடிச்சிக்கிட்டு நல்லா நேராக உட்காந்து மெதுவாக மூச்சை இழுத்து வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்து உடம்பையும் மனதையும் அமைதிப்படுத்தி ஓய்வுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா பெண்டுல பயிற்சியில் ஈடுபடுங்க. வெளியே போயிட்டு வரோம், ஏதாவது வேலை பார்த்துட்டு வந்துட்டோம், அப்படியே எல்லாம் வந்துட்டு அப்படியே உட்காந்து பயிற்சியை ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி செய்யாதீங்க. பெண்டுல பயிற்சி அப்படிங்கிறது, பெண்டுலத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச ஆற்றலை, அந்த தெய்வீகமான ஆற்றலை நமக்குள்ளே கொண்டு வந்து பயன்படுத்துகிற ஒரு நிகழ்வு. இதை சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்கு மாதிரி செய்யாமல் ஒரு வழிபாடு மாதிரி செய்யுங்க. அப்போ தான் அந்த பெண்டுலத்தினுடைய பதில்கள் 100% சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்து முடிச்சுட்டு உங்களுடைய வலது கையில் பெண்டுலத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த பெண்டுலத்தோட ஒரு இணக்கமான ஒரு நிலைக்கு வாங்க. அந்த பெண்டுலத்தோட பேசுங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த பெண்டுலத்தோடு உங்களை இணைச்சிக்குங்க. அதுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, வேண்டுங்க. அதுக்கப்புறம் பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிங்க. அடுத்தது 2வது பயிற்சி. நல்லா கவனிங்க. இப்போ நான் திரையில் காமிக்கிற மாதிரி ஒரு காகிதத்தில் 2 அரைவட்டங்கள் போட்டுக்குங்க. மேலே பாருங்கள், காசு கிளாக் வைஸ், அதாவது கடிகார சுற்று. கீழே காசுன்னு போட்டிருக்கோம். எதிர் கடிகார சுற்று ஆன்டி கிளாக் வைஸ். இந்த மாதிரி போட்டுட்டு இதை நான் முதல்ல சொன்ன மாதிரியே சமதரையில் வச்சுருங்க. கடிகார சுற்றுனா கடிகாரம் சுற்றுற மாதிரி பெண்டுலத்தை எப்பவும் போல் நடு மையத்தில் வச்சு அசையாமல் வச்சு தூக்கி பிடிச்சிக்குங்க. இப்போ பெண்டுலத்துக்கிட்ட மானசீகமாக வேண்டுங்க அல்லது கட்டளை இடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. அதாவது கடிகார சுற்றா சுற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டுங்க. கையை அசைக்காமல் பெண்டுலத்தை கவனிச்சிட்டே இருங்க. மெதுவாக அசைய ஆரம்பித்து அந்த பெண்டுலம் கடிகார சுற்றா இப்போ சுற்ற ஆரம்பிச்சிடும். மெல்ல சுற்ற ஆரம்பிக்கும்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி பொறுமையாக செய்யுங்க. எடுத்த உடனே ஒரே நாளில் ஒரே வாரத்தில் முழு ஆற்றலும் நமக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு அவசரப்படாதீங்க. ஒவ்வொருத்தருக்கு அது நடக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு தாமதமாகலாம். அதனால் உடனே எனக்கு இது நடந்துடணும், உடனே இந்த பயிற்சி முழு அளவுக்கு எனக்கு கைகூடிடணும் அப்படின்னு ரொம்ப அவசரப்பட்டுட்டு செய்யாமல் நிதானமாக செய்யுங்க. அப்படியே மெதுவாக அந்த கடிகார சுற்று நின்று மையத்துக்கு வரணும்னு மனசில் நினைங்க. மெதுவாக பெண்டுலம் அசைகிறத நிறுத்திக்கிட்டு மையத்துக்கு வந்துடும். இப்போ அதே பெண்டுலத்துக்கிட்ட ஆன்டி கிளாக் வைஸாக எதிர் கடிகார சுற்றாக சுற்றணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டுங்க. அல்லது இதமான ஒரு கட்டளையாக வைங்க, வேண்டுகோளாக வைங்க. மெதுவாக அசைய ஆரம்பித்து எதிர் கடிகார சுற்றா, அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக அதை சுற்ற ஆரம்பிக்கும். இந்த 2 பயிற்சிகளையும் நிதானமாக பொறுமையாக நீங்கள் செய்துட்டு வாங்க. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கூட செய்யுங்க. திரும்ப அதே பயிற்சியை செய்கிற மாதிரி கூட செய்யுங்க, தப்பு இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனசளவுலேயும் உடல் அளவுலேயும் அமைதிக்கு வரீங்களோ, அந்த 0 லெவல் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வரீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் மிகச்சரியாக இருக்கும். பெண்டுலத்தை மைய பகுதிக்கு வர சொல்லி வேண்டிக்கிட்டு பயிற்சியை நீங்கள் முடிச்சுக்கலாம். பயிற்சியை ஆரம்பிக்கிறப்போ உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வணக்கம் சொல்லி ஆரம்பித்த மாதிரி முடிக்கிறப்பையும் உள்ளங்கையில் பெண்டுலத்தை வச்சுக்கிட்டு நன்றி சொல்லி முடிச்சுக்கிங்க. இந்த 2 பயிற்சிகளையும், அதாவது அத்தியாவசியமான பயிற்சி, ஆரம்ப பயிற்சி, அடிப்படை பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த 2 பயிற்சிகளையும் சில வாரங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் இதற்கு அடுத்து உள்ள பயிற்சிகளையும் இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் பயிற்சிகளில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கிற என்னோடய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்னை கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன். அல்லது கமெண்ட்டில் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன். இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்.